Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8 யாப்பு இலக்கணம் இதோட புக் பேக் எக்ஸசைஸ் கேட்டிருந்தீங்க. பக்கம் 184 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், அசை டேஷ் வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஆப்ஷன் ரைட் ஆன்சர். அசை 2 வகைப்படும். விடும் என்பது டேஷ் சீர். இது நிறையசை. ஆப்ஷன். விடும் என்பது நிறையசை சீர். தேர்ட் ஒன், அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடி 5 வகைப்படும். ஆப்ஷன் 5. ஃபோர்த் ஒன், முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. ஸோ முதலாம் எழுத்து ஒரே மாதிரி வந்தா அது என்னதுன்னா மோனை. ஆப்ஷன் மோனை. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. அடுத்தது பொறுத்துக. வெண்பா, செப்பலோசை, ஆசிரியப்பா, அகவலோசை, கலிப்பா, துள்ளலோசை, வஞ்சிப்பா, தூங்கலோசை. ஓகேங்களா? 3, 1, 4, 2 அதாவது ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் இல்லையா? வெண்பா, செப்பலோசை, ஆசிரியப்பா, அகவலோசை, கலிப்பா, துள்ளலோசை, வஞ்சிப்பா, தூங்கலோசை. அடுத்தது சிறுவினா. இருவகை அசைகளையும் விளக்குக. அசை 2 வகைப்படும் இல்லையா? 182 இதில் இருக்குது பாருங்க. அசை அந்த ஹெட்டிங்கில் குறில் இது எழுதுறதுனா எழுதலாம். அதை அசைனா என்ன, அதோட 2 வகை. இல்லைனா குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் உடன் சேர்ந்து வந்தாலும் நேரசை ஆகும். நா, நம், நா, நாம். ஓகேவா? குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசை ஆகும். எடுத்துக்காட்டு எழுதுங்க. அடுத்து 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துகள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசை ஆகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கட, கடல், கடா, கடாம். இப்போ க ட இது 2 குறில் எழுத்துக்கள் வந்திருக்கு. இது 2 குறில் எழுத்துக்கள் இதோட சேர்த்து ஒற்று. இது குறில் நெடில், குறில் நெடில் ஒற்றெழுத்து. ஸோ இந்த மாதிரி வர்றது நிறையசை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட், தலை என்பது யாது? பக்கம் 183 இருக்குது பாருங்க. தலைன்னு ஹெட்டிங் கீழே சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர். முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் 7 வகைப்படும். இது வரைக்கும் 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? தலை என்பதன் விளக்கம். தேர்ட் ஒன், அந்தாதி என்றால் என்ன? அந்தாதினா என்னன்னு கேட்டிருக்காங்க. பக்கம் 183 இருக்குது பாருங்க. இந்த பா வகைகளுக்கு மேலே இருக்குது பாருங்க. ஃபோர்த்து, ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. சரிங்களா? இதுதான் அந்தாதிக்கான விளக்கம். அந்தாதி என்றால் என்னக்கு. அடுத்து ஃபோர்த் ஒன், பா எத்தனை வகைப்படும்? அவை யாவை? பக்கம் 183 அதில் இருக்கு பாருங்க. பா வகைகள் கீழே பா 4 வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இதுதான் ஃபோர்த் ஒன்னுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ யாப்பு இலக்கணம் இதோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் மொழியை ஆள்வோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.